காலையில் சாப்பிடக்கூடிய ஒரு அருமையான புரோட்டீன் ஃபுட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமாங்க. இது ரொம்ப குறைஞ்ச செலவில் அதிகமான புரோட்டீன் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு உணவு தாங்க. இதுக்கு வந்துட்டு நான் கொண்டக்கடலையை ஊற வச்சுருக்கிறேன். அதை வந்துட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பட்டாணி, வேர்க்கடலை இதையுமே வந்துட்டு நைட்டே ஊற வச்சுருந்தேன். அதையும் வேக வச்சு எடுத்துக்கிட்டேங்க. இது மூணையும் சேர்ந்து ஒரு பெரிய பவுலில் தட்டிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, கேரட்டு, வெள்ளரிக்காய் இதனாலையுமே வந்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேங்க. இது ஒரு சூப்பரான ப்ரோட்டீன் ஃபுட்டுங்க. ஏன்னா ரொம்ப கம்மியான செலவில், ஏன்னா அப்போ ப்ரோட்டீன் கிடைக்கிறதுக்காக வேண்டி அந்த ப்ரோட்டீன் பவுட்ரு, அப்புறம் வந்துட்டு முட்டை, சீஸு, பன்னீர் இதெல்லாம் சாப்பிட்ணும் அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றுலாம் இல்லைங்க. இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற கொண்டக்கடலை இதோட நீங்கள் பாசிப்பயிறு போட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்குங்க. நான் பாசிப்பயிறு வைக்கல, அதனால் இந்த பயிர் வகைகள் மட்டும்தான் போட்டிருக்கிறேன். அதில் லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெப்பர் உங்கள் லைட்டாக தூவினாலே போதுங்க, சூப்பராக டேஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெமன் லைட்டாக ஒரு ஹாஃப் லெமன் வந்துட்டு அதை மட்டும் பிழிஞ்சு விட்டுருங்க. பிழிஞ்சு விட்டுட்டு ஒரு நல்ல ஒரு குலுக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பரான அருமையான அதே நேரம் குறைஞ்ச செலவில் வந்துட்டு ஒரு ப்ரோட்டீன் ஃபுட்டு நமக்கு ரெடி ஆயிருங்க. இந்த வீடியோவை பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கங்க. உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். இந்த உணவு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி உங்கள் பசங்களுக்கு, ஹஸ்பண்டுக்கு, இல்லை உங்கள் அம்மாவுக்கோ நீங்கள் கூட இதை அருமையாக செஞ்சு கொடுக்கலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.